உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, போயிட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்கா அந்த ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே. எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழைய கல்யாணம் இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்க. ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நான் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அதை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா. இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா. இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னோட வண்டவாளத்தை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். கோட்டைக்கு போவேன், சிஎம் பாப்ப, கொடி பிடிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன். அதெல்லாம் முடியாம போன என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு தீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம் ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா. எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச ஒன்னு சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏவா இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷிமூலம் பார்த்தா எப்படி பூசாரியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. 1000 தான் சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க, என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரு வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம். மாமா, இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மெஷின் கொடுக்கறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்ணதுக்கு தான் இந்த பரிசு புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாறி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து தேன் தேனு. என்னை ஏமாத்திட்டு ஓடனல்ல, மாட்டிக்கிட்டியா? மாமா, எங்கெல்லாம் உங்களை தேடுறது? சாப்பிட கூட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது இந்த இடம் தெரியல. போற திருவிழாவில் எங்க அண்ணன் தர உருண்டு வந்து விழுந்த இடம். கல் நட்டு வச்சிருக்கேன்.
இந்த திருவிழாவுல எங்க அண்ணன் தலைய வெட்டினவன் தலைய வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாட என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணன் இந்த திருவிழாவுல அவன் ரத்தத்தால ஒன்னு குளிப்பாட்டிடுறேன்னு. வெட்டுவானாடா? என்னைய வெட்டுவானாடா? அண்ணனை வெட்டுற கத்தி தம்பியை வெட்டாதா? நான் கடத்தருக்கு போறப்ப அருவாளோட தான் போறேன், கக்கூத்து போறப்ப அருவாளோட தான் போறேன். ஏன் என் பொண்டாட்டி கூட படுக்கிறப்ப கூட அருவாளோட தான் படுக்கிறேன். அப்படியே அவனை வெட்டிட்டான் வை, என் புள்ள அவனை வெட்டுவான். வெட்டுவல்ல, வெட்டுவான். அவனை வெட்டுவான், அவன் பொண்டாட்டியை வெட்டுவான், அவன் பரம்பரையை வெட்டுவான். வெட்டுல. இந்த காலேஜ் சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றது நினைச்சா ரொம்ப கோவமா வருது. ஏன் ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலைல வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்லல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்னையே தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னாச்சு? தாவணி இப்படி கொடு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட, எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் தான் போடணும். என்ன? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏமா அது ஓம் பை தானே? அவன் வச்சிட்டு இருக்கான். இல்ல, முள்ளு பாவடையில மாட்டுச்சு. ஏடா மோள அடிக்கான விரும்பாண்டி, அவன் பையன் தான் நீ. ஆமா. ஏமா அவன் அதை உன்கிட்ட சொல்லலையா? சொல்லி இருக்க மாட்டான். பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டான்ல, எப்படி சொல்லுவான்? அப்படியே அந்த புள்ள சொல்லியிருந்தா கூட, அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பையன், தொட்டா தீட்டுன்னு நீ சொல்லிக்கவா இல்லையா? அறிவு கேட்ட பையல. சரி, தொட்டு தொலைச்சிட்ட. போட்டியா? டேய் ஆடா, அப்படி வா, அந்த எண்ணெய் கேன எடு. அந்த பை மேல கொண்டு ஊத்து போ. ஊத்து. நீ வாமா. நான் அவன் மாமா மட்டும் இல்லடி, உன்னை கட்டிக்க போறவன். எனக்கு மானம் தான் பெருசு. சொல்லுடி, சொல்லி. அன்லக்கி கேர்ள். ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு. ஊத்துறா என்ன? அக்னி பகவானே ஒழுங்கிக்கோ. சண்முகம், சண்முகம், வாங்க. சீக்கிரம் கதவை சாத்திட்டு வா. சாத்து கதவை. என்ன சண்முகம் இந்த மாதிரி பண்ணிட்ட? நான் தான் வரேன்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருந்தேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டு நிக்கிற? நான் வந்து லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டணும், ஊருக்குள்ள இருந்து 4 பேர் பார்க்கணும், என் மானம் போகணும். இந்த நாயுடு எவ்வளவு மானத்தோட வாழ்றான்னு ஊருக்குள்ள எவ்வளவு நல்லா பேசுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்குயே. கொஞ்சம் தண்ணி கொண்டா. அம்மோ, 1க்கு 3 இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு. மீதி சொல்லணுமா? அம்மோ, நீ ஒரு புஸ்தகம் கேட்டிய ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதையும் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்கான். சும்மா பாதாம் எல்லாம் அப்படி அழகா போடுறான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல, சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு. துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு. உட்காரு. பேசுற ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அனுபவிக்கிறதுக்கு 60 புத்தகங்கள்.
இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இட்டாலியன் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி? ஆ? ஆ? செண்பகம், செண்பகம், கதவு தர. இந்த மாசம் தான் மாமல் கொடுத்தாச்சுல்ல, இன்னும் என்னையா? நான் அதுக்காக வரல, ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன். இந்த தமிழரசன் பையன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னா அப்படியே ஒரே அமுக்கு. அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, ரிவார்டு என்ன? நாயுடு ஐயோ, இந்த பாருமா, தமிழரசன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானா. அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களாம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். என்ன ஜாக்கிரதை. வாண்ட நேரமே சரியில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நல்ல வேளை, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடுச்சு. நான் யாருன்னு தெரியாம எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்க என் மேல காட்டின அன்புனால தான் நான் உயிரோட இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க கொள்கை என்னன்னு தெரியும். நீங்க ஏழைகளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். உங்களை போலீஸ் தேடுதுன்னு தெரியும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபத்தா? நான் சந்திக்காத ஆபத்தா? காதலிச்சவன் கைவிட்டுட்டு போயிட்டான். தாலி கட்டினவன் சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போனவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் 2 பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்குறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே வராத தமிழரசன். நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியன்களை, வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும், அடிமத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையைத்தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு. நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்பவும் எப்போ வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன்.